அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான திருப்பங்களை மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் கிடைக்க போகிறது. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை இந்த வாரத்தில் முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இந்த வாரத்தில் இருந்து மிகவும் வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் 11ஆம் தேதி முதல் நுழைகிறாருங்க. திருக்கணிதத்தின்படி குரு பகவானினுடைய இந்த மாறுதல் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான 9இல் அமருகிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசியில் கிடைக்கிறது. இது மிக பெரிய வரப்பிரசாதமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் திடீரென ஏற்படக்கூடிய அதிரடியான திருப்பங்கள் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனி செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. வீண் வரைய செலவுகள் கட்டுக்குள் வரும். வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த சூழலில் இனி வீண் விரய செலவுகளை குறைத்து சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது என்பதை 9ஆம் இடத்தில் குரு நுழைவதால் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். பல்வேறு காரணங்களுக்காக ஒத்தி போட்ட பல சுப நிகழ்வுகளை விரைவாகவும் துரிதமாகவும் இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் உடல்நலம் குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் அனைவருடனும் உற்சாகத்துடன் இணைந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. எனவே பல்வேறு வகையான மன வருத்தம் நீங்கி இல்லத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மகிழ்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதால் இனி செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிரமமும் இன்றி உங்களை தேடி வருகிறது. தேவையற்ற பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு தவித்து வந்த உங்களுக்கு அவை அனைத்துமே உறுதியாக விலகுவதற்கான அற்புதமான வாய்ப்பை குரு 9இல் நுழைவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது குருவினுடைய இந்த 9ஆம் இட சஞ்சாரம் அனைத்து வகையான தேவைகளையும் பூர்த்தி செய்வதோடு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது மிக வலுவாக திருக்கணிதத்தின்படி யோகஸ்தானம் ஆகிய 6இல் நுழைந்து விட்டார் சனி. வாக்கியத்தின்படி இந்த வாரத்தில் 5இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராகுவும் திருக்கணிதத்தின்படி யோகஸ்தானத்தில் தான் இருக்கிறார். வாக்கியத்தின்படி சனியுடன் இணைந்திருக்கிறார். மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருந்து லாபத்தை நோக்கி நகர்கிறார். எனவே இந்த தருணத்தில் திட்டமிடுவதை காட்டிலும் நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி என இந்த கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாகவும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களிடம் எதிர்பாலிடத்தவரிடம் சந்தித்து வந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுங்க. உத்தியோகம் தொழில் ரீதியாக பல பிரச்சனைகள் விலகுவதோடு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும். இதுவரை நீங்கள் செய்த சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்பட்ட சூழலில் அந்த தவறுகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. எனவே பெரும் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கலாம். தொழில் ரீதியாக கை நழுவி சென்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு எவ்வித சிரமமும் இன்றி உங்களை தேடி வருகிறது. சந்தை நிலவரம்
மிகப்பெரிய அளவுல சாதகமாக அமைவதோடு இந்த தருணத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான மாறுதல்களை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரன் இந்த வேளையில் உச்சம் பெற்று யோகஸ்தானமாகி 6ல் வலம் வருகிறார். திருக்கணிதத்தின்படி சனியும் அவருடன் இணைந்து வலம் வருகிறார். எனவே கலைத்துறைக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த தருணத்துல அனுகூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத வகையில் பல திடீர் திருப்பங்கள் உங்களுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இனி செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும். எதிர்பாராத வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். ஆடம்பர செலவுகளை குறைத்து இந்த தருணத்துல அத்தியாவசிய பணிகளை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவுல காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருந்த பல காரியங்களில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்க முடியும். குறிப்பாக இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் துலாம் ராசிக்காரர்கள் நெருக்கடிகளை தவிர்த்து கட்சியிலும் மக்கள் மனதிலும் மிக பெரிய அளவில் நீங்கா இடம் பிடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும். எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் செயல்படுவதால் அபரிவிதமான மாற்றத்தை சந்திக்க முடியும். கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் வலம் வருகிறார் செவ்வாய். எனவே புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பம், தசாபுத்திகள் மிகவும் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடும். மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகி நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது சூரியன் உச்சம் பெற்று சப்தமத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அவருடன் இணைந்து மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் கர்மத்தில் இருக்கும்போது வித்யாகாரகரான புதன் அவருடன் இணைந்து சப்தமத்தை பலப்படுத்துவதோடு ஜென்மராசியை நிறைவாக பார்க்கிறார். எனவே பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக நிறைவாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது உயர்கல்வி சார்ந்த பணிகள் சாதகமாக அமையும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு விலகும். சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் தொட்ட காரியத்தில் உறுதியாகவே வெற்றி கிட்டும். பல்வேறு வகையான தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு இனி செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.